ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பார்ந்த ஜெபதூபகலச ஊழியத்தின் சார்பிலே வார்த்தை என்கிற அடித்தளமான உபதேசத்தை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பில் உங்களுக்கு இந்த பாடத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் இதை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதற்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உறுதியான அடித்தளத்தின் வார்த்தையின் தன்மை என்கிற பாடம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே அநேகருக்கு வார்த்தையை குறித்ததான ஒரு அறிவு இல்லை என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நமக்கு மிகவும் தேவையானது ஒன்று, வார்த்தை. அந்த வார்த்தை என்னவென்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் ஆயிற்று. அதே மாதிரி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை சர்வத்தையும் அவருடைய வசனத்தின் வார்த்தையினால் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாஸ்து பார்த்தீர்கள், உங்களுக்கு மிக அருமையாக தெரியும். ஆகவேதான் இன்று உறுதியான வார்த்தை என்ற பாடத்தை பார்க்கலாம். உங்கள் இருதயம் நிலமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம்தான் நிலமாயிருக்கிறது. அந்த நிலத்தின் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடித்தளம் போடுகிறீர்கள். எதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை போடுகிறீங்கன்னா, உங்கள் இருதயமாகிய நிலத்தில் தான் உங்கள் வாழ்க்கை திறனை நீங்கள் அடித்தளமாக என்ன பண்ணுறீங்கன்னா செய்கிறீர்கள் என்று இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இருதயமாக நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தில் உங்கள் வாழ்க்கையை தேவையான அடித்தளம் போடுகிறீர்கள். நீங்கள் எப்படி எந்த ராஜ்யத்தில் வாழ்கிறீர்கள் என்பதைத்தான் அடித்தளம். உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். நிலத்தை பயன்படுத்துகிற நிலத்தின் உரிமையாளர் வேலை. நிலத்தை எப்படி ஒரு உரிமையாளர் தன்னுடைய நிலத்தை பயன்படுத்துகிறாரோ அப்படித்தான் அந்த நிலம் வாழ்வு தரும் செழிப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு வயலும் வாழ்வை போல ஒரு நிலத்திற்கு ஒப்பிடப்பட்டது. ஒரு நிலத்திலே ஒரு விதையை விதைக்கும் பொழுது அந்த நிலம் நல்ல நிலமாக இருந்தால் அந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை சுமார் நன்றாக அது விளைந்து அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு கனிமரமாக ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதான் நிலம் என்று சொல்லப்படுகிறது. அதை போலத்தான் நம் வாழ்வு செழித்திருப்பதற்கு நமது வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேதத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வார்த்தையை குறித்து ஒரு உவமையாக அவர் பேசினதைத்தான் நாம் இந்த அடித்தளமான உபதேசத்தின் இந்த வார்த்தையின் வல்லமையை குறித்து நாம் இந்த பாடத்தை பார்க்கிறோம். பாருங்கள், எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். நிலத்தை பயன்படுத்துவது நிலத்தின் உரிமையாளருடைய வேலை. அப்போ உங்கள் இருதயமாகிய நிலத்தை பயன்படுத்துகிறது உங்களுடைய வேலை என்பதை வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தன்னுடைய நிலத்தில் எப்படிப்பட்ட விதைகளை விதைக்க வேண்டும் என்று அவரே தீர்மானிக்கிறாரோ அந்த தீர்மானத்தின் படிதான் நீங்கள் வாழ முடியும். இன்று மக்கள் அவருடைய இருதயமாகிய நிலத்தில் என்ன விதைக்கப்படுகிறார் என்பதை
அறியாமலேயே இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன விதைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அப்போ நம்ம நிலத்தில் என்னத்தை விதைக்கணும் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற பாடத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை வல்லமையாக செயல்படுகிறது என்பதை இயேசு ஒரு உவமையின் வாயிலாக சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் ஒரு பேரபல், அதாவது ஒரு கதை மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாருங்கள், அதை நாம் விதைக்கிறனுடைய உவமை என்று சொல்லுகிறோம். இயேசுவும் அப்படித்தான் சொன்னார். அந்த ஒரே நாளில் மட்டும் இயேசு அவர்களுக்கு 10 உவமைகளை கற்றுக் கொடுத்தார். அதை நாம் பார்க்க வேண்டுமானால் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இவ்வாறாக இயேசு கூறுகிறார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, என்னத்த விதையை விதைத்து என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை நிலத்தில் விதையை என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்பு அவர் நோக்கி, தேவனுடைய ராஜ்யமான ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து என்று சொல்லுகிறார். அது என்ன விதைத்து? தேவன் அவருடைய ராஜ்யத்தை நிலத்தில் விதைக்கிறதை விதைக்கு ஒப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யமானது என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையைத்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைப்பதைத்தான் தன்னுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் என்ன? இந்த உலகத்தை தேவன் எப்படி படைத்தார்? அவருடைய வார்த்தையினால் படைத்தார். அவருடைய வார்த்தையினால் படைத்த பொழுதுதான் இந்த உலகம் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். சர்வத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்கினார். அதை போலதான் சர்வமும் நம்முடைய வார்த்தையினால தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் என்பதை வேதம் மிக தெளிவாக நம்முடைய வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் தன்மையை குறித்து நமக்கு போதித்து வருகிறது. இயேசு இங்கு என்ன போதித்தார் பாருங்கள். தேவன் அவருடைய ராஜ்யத்தை நிலத்தை விதைக்கப்படுகிற விதைக்கு ஒப்பிடுகிறார். விதையின் செயல்பாட்டை கொண்டு எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கணக்கிட முடியும் என்று நினைக்க தோன்றும். மார்க்கு 4:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் பதிவு பண்ணுகிறேன். மார்க்கு 4:14, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். என்னத்தை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். ஒருவன் வசனத்தை எடுத்து அவன் விதைக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை வார்த்தை விதைக்கு ஒப்பிடுகிறார். வசனம் என்றாலே வார்த்தை தான். அதை வார்த்தைக்கு ஒப்பிடுகிறார். பாருங்கள், வசனம் விதை என்றால் நிலம் உங்களுடைய இருதயம்தான். நிலம் என்னது? உங்களுடைய இருதயம். இந்த உறுதியான அடித்தள வார்த்தையின் வல்லமையின் தன்மையில் உங்கள் நிலம் இருதயம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்க வரை
உங்களிடத்தில் விடைபெறுகிறது போதகர் அலெக்ஸ் சுந்தர் ராஜ்.